வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பூ போல் இட்லிக்கு ஒரு அருமையான ரொம்ப காரசாரமான ஒரு சுவையான சட்னி தான் செய்ய போகிறோம். இந்த சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் தட்டே காலியாயிரும். அந்தளவுக்கு ரொம்ப மிருதுவாக இருக்கும். இந்த இட்லி பூ போல் இருக்கும். இந்த பக்குவத்தோடு நீங்கள் அரைச்சி இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ருசியாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இட்லி மாவு 1 கிலோ இட்லி அரிசிக்கு நான் ஒரு 1/4 கிலோ உளுந்து தான் எடுத்திருக்கேன். இது கூட உளுந்து கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. உளுந்து நீங்கள் ஊற வைக்கிறப்ப ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கொஞ்சம் கூலிங்காக இருக்கப்போ ஐஸ் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்கணும். ஒரு 20-25 அரை மணி நேரமாவது நீங்கள் உளுந்து அரைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இட்லி மாவு கொஞ்சம் நைஸாகவும் இல்லாமல் நொரப்பாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கணும் பக்குவம். அப்போ தான் நல்லா இட்லி வரும். ஆவியில் வேக வச்சு இந்த மாதிரி இட்லி செய்கிறப்ப குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு ஜீரணமாகும். இந்த இட்லியோட இந்த கார சட்னி செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் சாப்பிட்டு தான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் மாவு எப்படி எந்த அளவு பக்குவத்தில் அரைக்கிறதுன்னு வீடியோவில் போட்டிருக்கோம். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மாவு நம்ம இட்லி குண்டாவில் ஊற்றிட்டு இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சுட்டு நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தான் நான் பக்குவத்தில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். காலையில் அரைச்ச மாவு நல்லா பொங்கி இருக்குது. நான் அந்த பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி சுடுறத விட இந்த மாதிரி நீங்கள் துணி போட்டு வேக வைக்கிறப்ப அவ்வளோ பூ போல் இருக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருக்குமே இந்த ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றதே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஜீரணமாகும். பெரியவங்களுக்கும் நல்லா ஜீரணமாகும். நைட்டு நேரத்துலலாம் தோசை ஊற்றுறது அந்தளவுக்கு எண்ணெய் பொருள், அதனால் ஜீரணம் ஆகாது குழந்தைங்களுக்கு ஊட்டுறப்ப. இந்த இட்லி ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கடைகளில் போய் நீங்கள் இந்த மாதிரி பூ போல் இந்த மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி ரவையை கலந்து வேக வச்சு கொடுப்பாங்க ஒரு கடைகள்லையும். அதனால் நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ இட்லி குண்டாவில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வர்ற ஸ்டேஜில் இட்லி தட்டு வச்சு இந்த மாதிரி துணியை நனைச்சிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் நம்ம மாவை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்ம போய் சட்னிக்கு கட் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். இப்போ இட்லி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி வந்துருச்சான்னு செக் பண்ணலாம். இப்படி வரல வச்சு அழுத்துறப்ப மாவாக இருக்கக்கூடாது. அப்படியே மாவு இல்லாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு தட்டில் நீங்கள் இந்த மாதிரி மாற்றி தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஒரு தட்டில் கொட்டுங்க. நல்லா இருக்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அப்படி எடுக்கிறப்பவே அப்படி வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த இட்லி. மெதுன்னு இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம சட்னிக்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம். தக்காளி நல்லா பெரிய நாட்டு தக்காளி. சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, மல்லித்தழை இதெல்லாம் போட்டு வரமிளகா அதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு நம்ம தக்காளி வெங்காயத்தை வதக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு ஏதாவது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வர்றப்ப வரமிளகா நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகாத்தூள் வர சேர்க்க போகிறேன். அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதுனா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதிக காரம் தேவைன்னா நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 மிளகா, இது நல்லா காரமாக இருக்கும், 1 மிளகா தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் இப்போ இஞ்சி பூண்டு இது 2ஐயும் எண்ணெயில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு வெங்காயத்தையும் கொட்டி கருவேப்பிலை கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே நல்லா ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வரணும் வெங்காயம். அந்தளவு வர நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு பின்னாடி தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி கொஞ்சமாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். நல்லா காரஞ்சாரமாக நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வர சேர்த்து வதக்கி விடுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன், இல்லைன்னா உளுந்தம்பருப்பு, ஒரு வரமிளகா சேர்த்து ஒரு தட்டில் மாற்றிட்டு அதே எண்ணெயில் பூண்டு, இஞ்சி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், இல்லை பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். புளி லைட்டாக போட்டு நல்லா வதக்கி விட்டு தக்காளி, நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். கம்மியாக இருக்கிறதுனால புளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா வதக்கி ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிடலாம். அது வரையும் ஆறட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு சுற்றிக்கிட்டு தண்ணி தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்றப்ப ஒரு பாத்திரத்தில் சட்னி அரைச்சதை வந்து மாற்றி வச்சுருக்கேன். அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு அருமையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு அடுக்கு நம்ம இட்லி வேக வச்சுக்கலாம். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டு இட்லி குண்டா வந்து நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கு பின்னாடி இட்லி தட்டில் வந்து தூயம் போட்டு ஒவ்வொரு குழியிலையும் இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தட்டில் செக் பண்ணிவிட்டு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். தண்ணியை தெளித்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போவும் நான் திரும்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னிக்கு ஒரு தட்டு இட்லி ஏற்கனவே அவிச்சாச்சு. இப்போ திரும்ப ஒரு தட்டு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இட்லி குண்டாவில் தண்ணி ஊற்றி நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு பின்னாடி இட்லி தட்டில் இந்த மாதிரி துணி போட்டுட்டு ஈர துணியை போடுங்க. அதே துணியை போடுங்க. போட்டு எல்லாம் இந்த மாதிரி தண்ணி சூடானதுக்கு பின்னாடி எல்லா குழிலையும் இந்த மாதிரி மாவை ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு விரலை விட்டு செக் பண்ணுறப்ப வெந்திருக்கும். வெந்துருச்சுன்னா மாவாக இருக்காது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணி தெளிச்சிட்டு மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா தண்ணி தெளிச்சிட்டு அதே தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இங்கிட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்குது. இது லஞ்சு பாக்ஸு கூட நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஒரு அருமையான இட்லிக்கு இந்த மாதிரி காரசாரமான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பண்ணிடுங்க.